guys, இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 56 தான் பார்க்க போகிறோம். மிஸ்டர் சல்மானோட இன்கம் வந்து கொடுத்துருக்காங்களாம் ப்ரீவியஸ் இயருக்கு 2024 to 25க்கு. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மிஷினரியை பெங்களூரில் விற்று அவங்க வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் அதை ரிசீவ் பண்ணது ஆஸ்திரேலியாலையாம் 30,000. நெக்ஸ்ட்டு வந்து கனடாவில் இருக்க பிஸ்னஸில் இருந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதோட கண்ட்ரோல் வந்து இந்தியாவில் இருக்கான். அது வந்து 42,000. 1/3 வந்து இந்தியாவில் ரிசீவ் பண்ணியிருக்காங்களாம். ஈரானில் இருக்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியிலேருந்து இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க 20,000. நெக்ஸ்ட்டு இங்கிலாண்டில் அக்ரிகல்ச்சரல் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அது வந்து அங்கேயே ரிசீவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு 8,000. ப்ரீவியஸ் இயரில் பாஸ்ட் அன்டாக்ஸ்டு ஃபாரின் இன்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க 6,000. இப்போ நம்மள மிஸ்டர் சல்மானோட டோட்டல் இன்கம்மை கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க 2025 to 26 அசஸ்மெண்ட் இயருக்கு. அவர் வந்து ரெசிடெண்ட், நாட் ஆர்டினர்லி ரெசிடெண்ட், அதுக்கப்புறம் நான் ரெசிடெண்ட். பர்டிகுலர்ஸ் ரெசிடெண்ட், நாட் ஆர்டினர்லி ரெசிடெண்ட், நான் ரெசிடெண்ட். ஃபஸ்ட்டு வந்து ரெசிடெண்ட்டுக்கு எப்போல்லாம் டேக்ஸபிள்னா, எது வந்தாலும் ரெசிடெண்ட்டுக்கு வந்து டேக்ஸபிள் தான். பாஸ்ட் அன்டாக்ஸ்டு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயரில் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணியிருந்தா, அதுக்கப்புறமா வந்து ஃபார்ம்ல இருந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருந்தா, இந்தியாவில் அக்ரிகல்ச்சரல் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணியிருந்தா, இந்த 4 விஷயத்தை தவிர எது வந்தாலும் ரெசிடெண்ட்டுக்கு டேக்ஸபிள். ரிசீவ்ட் இன் இந்தியா, அக்யர்ட் இன் இந்தியா, ஏர்ன்ட் இன் இந்தியா, அதுக்கப்புறம் பிஸ்னஸோட கண்ட்ரோல் வந்து இந்தியாவில் இருந்துச்சுன்னா, இந்தியன் கம்பெனியோட டிவிடெண்டாக இருந்துச்சுன்னா, இந்த 5 வந்தால் நாட் ஆர்டினர்லி ரெசிடெண்ட்டுக்கு டேக்ஸபிள். நெக்ஸ்ட்டு நான் ரெசிடெண்ட்டுக்கு ரிசீவ்ட் இன் இந்தியா, அக்யர்ட் இன் இந்தியா, ஏர்ன்ட் இன் இந்தியா, டிவிடெண்ட் இன் இந்தியன் கம்பெனி. இந்த 4 வந்துச்சுன்னா நான் ரெசிடெண்ட்டுக்கு டேக்ஸபிள். மற்ற எது வந்தாலும் நாட் டேக்ஸபிள். ஓகேவா? இப்போ நம்ம கொஷின் பார்க்கலாம். கொஷினில் என்ன ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, பெங்களூரில் மிஷினரி விற்றுருக்காங்க, அதில் இருந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரிசீவ் பண்ணது ஆஸ்திரேலியாவில். நம்மளுக்கு ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்கல்ல, ஏர்ன்ட் இன் இந்தியானா நான் என்ன சொல்லியிருக்கேன், 3 பேருக்குமே டாக்ஸபிள். ஸோ பெங்களூருன்றது இந்தியா தானே. இன்கம் ஏர்ன்ட் இன் பெங்களூர் நான் வந்து ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதிக்கோங்க. இது வந்து 3 பேருக்குமே டாக்ஸபிளா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30,000. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கனடால பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்களாம், அங்கே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதோட கண்ட்ரோல் வந்து இந்தியாவில் இருக்காங்க. கண்ட்ரோல் இந்தியாவில் இருந்தால் ரெசிடெண்ட்டுக்கும் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கும் டேக்ஸபிளா. கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா. இது வந்து ரெசிடெண்ட்டுக்கும் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கும் தான் டேக்ஸபிள். எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 42,000. நெக்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்காங்க, 1/3 வந்து இந்தியாவில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இந்தியா ரிசீவ்ட் இன் இந்தியானா என்னது, 3 பேருக்குமே டாக்ஸபிளா. அதனால நம்ம என்ன பண்ணோம், இங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். நான் ரெசிடெண்ட்டுக்கு மட்டும் தான் கொடுக்கலையா. 42,000 into 1/3. இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 14,000 கிடைக்கும். அதை நான் ரெசிடெண்ட்டுக்கு தரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈரான்ல வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கான், அதில் இருந்து இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்களாம். இது வந்து ரெசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் டாக்ஸபிள். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் ஈரான். இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 20,000 ரெசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் வரும். நாட் ஆர்டினர்லி ரெசிடெண்ட்டுக்கும் நான் ரெசிடெண்ட்டுக்கும் ஐஃபன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கிலாந்துல அக்ரிகல்ச்சரல் பண்ணது மூலயமா இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்களாம். இது வந்து ரெசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் டாக்ஸபிள். அக்ரிகல்ச்சரல் இன்கம் இன் இங்கிலாந்து. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 8,000. இது 2த்துக்கும் ஐஃபன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பாஸ்ட் அன்டாக்ஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது. இவ்வளோதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து டோட்டல் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1 lakh கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை டோட்டல் பண்ணோம்னா நம்மளுக்கு 72,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 44,000 கிடைக்கும். இதுதான் மிஸ்டர் சல்மானோட டோட்டல் இன்கம். இதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து எழுதி காமிங்க. ரெசிடெண்ட்டுக்கு 1 lakh, நாட் ஆர்டினர்லி ரெசிடெண்ட்டுக்கு 72,000, நான் ரெசிடெண்ட்டுக்கு 44,000.